விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் சொல்ற மாதிரி இல்லை, உலகம் போற போக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். அன்னைக்கு உள்ள பாடல்கள் வேற, இன்னைக்கு உள்ள பாடல்கள் வேற. அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் என்ன, உணவே மருந்தா இருந்துச்சு. உணவு மருந்தா இருந்த காலம் போய் இப்ப மருந்தே உணவா போச்சு. காலையில சாப்பாட்டுக்கு முந்தி ஒரு மாத்திரை, பிந்தி ஒரு மாத்திரை, வேற வழி இல்ல, கையும் மையமா தான் தெரியுறான். காலையில பார்த்தா 8 தண்டி வயிறு பதுக்குன்னு போயிட்டு என்னன்னு கேட்டா வாக்கிங் போறாங்க. ஏன் அப்படி ஓடுறீங்க? நான் அப்படி ஓடலாம்னா டாக்டர் செத்து போயிருவாங்க. அப்படி சொன்ன டாக்டர் எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவருக்கு 8 தண்டி வயிறு நிலைமை. என்ன பண்ண சொல்றேன், கவனமா வாழணும். சோறு போடுறது தாயாக இருந்தாலும் அந்த சோறை கொடுக்கக்கூடிய, உலகத்துக்கே சோறு கொடுக்கிற தாய் விவசாயம் பெறக்கூடிய மக்கள். அவங்க வாழணும். விவசாயிகள் வாழ்ந்தாதான் நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வா, மற்றெல்லாம் தொழுதுண்டு அவர் பின் சொல்வாராம். என்ன பிரதமராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், முதலமைச்சராக கூட இருக்கட்டும், எல்லாம் இங்க பின்னாடி தான், விவசாயத்துக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த விவசாயி வாழ சொல்லி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி இந்த புத்தகங்களிலே நாடகலையின் சூடாமதனாக இந்த கலை உலகத்திலே இன்றைய தலைமுறையிலே
இவருக்கு இவர் தான். ஏன்னா ஒரு நாடகம் இல்ல, நன்றி வணக்கம், ஒரு நாடகம் இல்ல, சத்தியவான் சாஸ்திரி, புகழக்கொடி, அரிச்சந்திரா, இந்த 3 நாடகம் இல்லாம இன்னும் நிறைய நாடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பல நாடகங்கள் நடித்தாலும் இந்த அரிச்சந்திராக்கு ஒரு தனி சிறப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற உடையப்பா தேவர், மதுரையிலே எத்தனையோ ராஜ நடிகர்கள் உணர்ந்திருந்தாலும் இந்திய தலைமுறைக்கு நாடக உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாடகத்துக்கு அரிச்சந்திரனுக்கு தேவை. மன்னன்னா அந்த ஹைட் இருக்கணும், அந்த வெயிட் இருக்கணும், நின்னா மன்னன்டா அப்படி இருக்கணும். அந்த பொருத்தத்தோடு அற்புதமாக பாடி வரலாறை முழுமையாக ஒப்படைக்கின்ற ஒரு சிறந்த ஒரு நடிகர்களாக திறந்து கொண்டிருக்கின்ற மதுரையை சேர்ந்த சமய கலப்பு அவர்கள் இந்த கொண்டர்களிலே அதை சேர்ந்த மன்னனாக தன்னுடைய காத்து வருகிறார்கள். சோகரச கலைவாணி ஒரு சிறந்த ஒரு பாடகி, மிக மிக ஒரு சிறந்த சிங்கர். சினிமாவெல்லாம் போனா அந்த மாதிரி ஜானகி அம்மா குரல் உள்ளது, அற்புதமான வாய்ஸ், அற்புதமாக பாடக்கூடிய மேகலா அவர்கள் இந்த கொண்டர்களிலே சதுரமதி அவர்கள் காத்தவர்களாக நாடகத்தில் ஒரு ஆர்ப்பாட்ட சங்கீத வித்வான், பல நாடகங்கள் தெரிந்த ஒரு சிறந்த ஒரு துணை ராஜ நடிகர். இது துணை ராஜ நடிகர், ராஜ நடிகர் சொல்லணும். எல்லா நாடகமும் தெரியும், அனைத்து நாடகத்திலையும் சகலகலா வல்லவராக வள வந்து கொடுக்கின்ற ஒரு அபிமானத்தை விட்டு புதரோடு நம்முடைய ஆர்பி சுவாமி அவர்கள் சத்தியகீர்த்தி மன்னனாக காத்தவர்களாக இந்த கலை உலகத்திலே சிம்மக்குரலோடு என்று பேர் உங்கள் பெற்றோரும் சிறந்து விளங்கக்கூடிய உங்கள் அபிமானத்தை பெற்ற பி நாகமுத்தன் அவர்கள் விஸ்வாமத்த காலகண்டையர் அசலாத்த குழந்தைகளாக காத்தவர்களாக இந்த அறையிலே இந்த ஜெயபால் அவர்கள் இந்த கொண்டர்களுடைய காலகண்டராகவும் வஜிஸ்டர் சரவணன் அவர்கள் வஜிஸ்டராகவும் வர காத்தவர்களாக இந்த கொண்டர்களுடைய ஆர்மனை இசையரசு மிக மிக ஒரு சிறந்த ரொம்ப நாளா சந்திச்சு ஒரு முறையான வாத்தியம். இந்த பகுதியில இந்த அளவுக்கு ஒரு சிறந்த முதல்ல பக்தி பிரபுடைய அழகான பாட்டு, 3 பாட்டுமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள் அற்புதமாக வெங்கடாச்சலம் அவர்கள், நம்முடைய கொசம்பட்டியை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் ஆர்வலே பெண்பார்.
கைத்தட்ட கைத்தட்டுங்க 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 கைத்தட்டுனா உடம்புக்கு ஆரோக்கியம். உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. இங்கே அற்புதமான சிறப்பான இந்த நாடகத்திலே மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி கமலன் கழுதை சேர்ந்த டி விக்னேஷ் அவர்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த மிருதங்க விட்டு கண்டவள்.
சூப்பர் 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 சூப்பரா சூப்பர். வாழ்க 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 வாழ்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கரூர்னு சொன்னாலே அதுதான் பெரிய சங்கம். நல்லா பேசுங்க, எங்களுக்கு தெரியும் டைமிங்ல நான் பார்த்தேன். இந்த வாத்தியம் அவர் உயிரை எவ்வளவு இணைச்சி பண்ணி வாசிச்சுட்டு இருக்காரு பாருங்க. 10 நிமிஷம் வாசிக்க முடியுமா? இதுக்கு அதுக்கு மெயின் என்னன்னு கேட்டா உடல் அந்த சரியா அந்த வச்சுக்கணும். வேற எந்த தீய பழக்கம் இல்லாம இருந்தா இந்த கட்டுடலோடு இருந்தாலும் வாசிக்க முடியும். அவனுடைய கலை வளர்க. ஈட்ட பொழுதில் பிறந்த பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பார்கள். இந்த பெருமை எல்லாம் அவன் தாய்க்கு சேரும். எல்லாம் அல்ல மகாசக்தி ஆசி என்னைக்கும் உண்டு. நல்லவாதி இந்த மாதிரி கலை உலகம் நாடக உலகம் அறியாம இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து வரணும். சிறப்பு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு இதுக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கேள்விப்பட்டிருக்கேன் வெங்கடேஷ் சொன்னா நம்ம இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். இதை பக்கத்தில் நிறையாக சிறந்த ஆடவன் இங்கே சிறப்புமிக்க வாசல் கொடுக்கிற வசந்த அவர்கள் ஆடுறார். பரமசிவம் கருத்தில் இருந்து பாட்டு கேட்டது. ஒரு நாடகம் சிறக்கணும்னா ரசிகர்கள் எப்படி முகம் பார்க்க அது போல இசைக்கலைஞர்கள் ரொம்ப முக்கியம். அந்த இசை சரியா அமைஞ்சிருச்சுன்னா நாடகம் சூப்பரா ஓடிடும். அதனால அற்புதமான இசைக்கலைஞர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டு ஆதரவு கொடுங்க. சூப்பர். இந்த நாடகத்தை அமைத்துக் கொள்கிற நாடகத்தை அமைப்பாளர் புதுவையோடு சேர்ந்த சரவணன் 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 அவர்கள் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். MS அம்மாப்பட்டி நம்ம உள்ளூரை சேர்ந்த முனியப்பன் 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 அவர்களும் சரவணர்களும் இணைந்து சிறப்பாக அமைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய கலைப்பு சிறப்பாக நன்றி வணக்கம். இங்கே ஆடலர்கள் அமலேஸ்வரை என்னடா பொம்பளை மொழியை கூட்டிட்டு வந்தாடா கூட்டிட்டு வரலையா? அப்படியே அப்பா இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த டாஸ் கலக்கல் ஆடலழகி அமலிய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி உங்க அபிமானப்பட்ட கரூரை சேர்ந்த சாலினினா ஆடி சுண்டி விட்டா ஒரு அபிமானத்தோட சாலினி அவர்கள் டான்ஸ் இருக்காங்க. காலாலை கோலம் போட்டு கண்ணாலை சாவை காட்டி எங்காரு போற பொண்ணு தலுக்கி மினிக்கி நிறையா நடந்து ஏமா கண்ணு ஆமா பொண்ணு ஏமா கண்ணு ஆமா பொண்ணு என்னத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத பழசுதான். பழைய சோறுக்கு மிஞ்சியது இது இருக்கா? அதனாலதான் இன்னைக்கு பழைய சொத்தை நம்ம நாட்டில் உள்ள சொத்தை அவன் வெளிநாட்டுல சோதனை போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கடுமையான ஒரு சொத்து இருக்கிறான். அதனால தந்தாரா தாரா தந்தாரா தாரா
நன்றி. கலைஞர்களுக்கு சாப்பாடு சூப்பர் ஏற்பாடு. நன்றி, வணக்கம். உணவு கடுமையான, அதாவது அசைவம் அப்படிங்கிறத விட சைவம். அசைவம் சாப்பிட்டா 10 நாள் முன்னாடி, சைவம் சாப்பிட்டா 10 நாள் பின்னாடி, ஆயுள் கூட. அருமையான சைவ உணவு மிக சிறப்பாக இருந்தது. சாப்பாடு உணவளித்த கிராமத்தார்களுக்கு நன்றி. கடைகளை விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளோடு கிராமத்தார்கள் இந்த திருவிழா நடத்தி கொண்டதாக அத்தனை உலகளுக்கும் என்னுடைய நன்றி விளைத்துக். புதுக்கோட்டையை சேர்ந்த KS கலியபெருமான் ஆத்தாங்க ஓட்ட வருஷம் மொத்தம் செலவு. இந்த மேடையில அழிச்சந்த நாடகத்தை என்னன்னா சீர் வருதுங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க. இது என்னன்னா தாய்மார்களும் எந்திரிச்சு போயிடாங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்சதும் விடிய வரைக்கும் பாருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கவிச்சுக்கள் பேச மாட்டேன், நல்ல கருத்துக்களை மட்டும் கொடுப்போம். இது வரைக்கும் பேசியிருக்கேன், ஏதாவது கவிச்சு வந்திருக்கா? தாய்மார்கள் விடிய வரைக்கும் உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா அண்ணன் தம்பி மாமா மச்ச சித்தமக்க பெரிய மக்கள் எல்லாம் ஒன்னா வந்து உட்காந்து பார்க்கறது நாடக கலை ஒண்ணுதான். அந்த அழியாத கலையை காப்பாத்துங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னன்னா ஜாதி மதத்தை அப்பாற்பட்டு இந்த உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்த டாக்டர் அப்துல் கலாமை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி. அதை மட்டும் கை தட்டிட்டு பிடிப்பாங்க. அது மூடில எழுத்து மூடுங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கூரை மேல ஏனையை போட்டு ஏறுவதை விட பாலத்தில் ஏனையை போட்டு லட்சியத்தோடு ஏறுங்கள் அப்படின்னு சொன்னார். டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறந்து இந்துக்களுக்காக, இந்திய நாட்டுக்காக எப்படி போராடினாலும் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு விஞ்ஞானத்தை எத்தனையும் மேல மேல போய் கண்டுபிடிச்சாலும் சந்திராயெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் மூல காரணம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு. ஏன்னா இந்த ஜாதியை பத்தி இவ்வளவுதான் சொன்னார். இந்த உலகத்துல 3 மதமும் ஒற்றுமையா இருக்கா அப்படின்னு ஒரு காலேஜ் திருப்பணம் கேட்கிறாங்க. நம்ம சொன்னார், கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. 3 மதமும் ஒற்றுமையா இருக்கான்னு கேட்கறீங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை மேடையில சொல்றேன்ட்டு எப்படி சமத்துவமா வாழாத மனிதன் மனிதன் மனிதனாக வாழணும் மேடையில் வந்து சொன்னார். இளைஞர்கள் கேட்டாங்க, படிச்ச பிள்ளைங்க, காலேஜ் படிச்ச பிள்ளைங்க 3 மதம் ஒற்றுமையா இருக்காங்க. அதுக்கு உண்டான கேள்வியை மேடையில சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மேடையில சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு இந்த வைத்திருக்க குத்து விளக்கு, இந்த 3 மதம் இதுலதான்ப்பா இருக்கு. இதை வைத்திருக்கிற குத்து விளக்கம் இந்து மதத்தை சார்ந்தது. என் கையில கொடுத்திருக்கிற மெழுகுவத்தியோ கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தது. ஆனால் இதை ஏற்ற போறோம் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன். இதுதான் நாட்டின் மத நல்லிணக்கம் சொல்லி நாட்டுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார். அதனால வெளிநாடு கூட சவுதி அரேபியா போயிருந்த 3 வருஷம் குர்ஷின் மெத்த தைக்கிறதுக்காக போய் தப்பிச்சு முடியாதுட்டு. ஏப்பா அங்கதாய கட்டுப்பாடு, தலைய துண்டு துண்டா ஒரே வெட்டு. எந்த தப்பு பண்ணாலும் வெட்டி போடுறாங்க. டிக்கெட்டை போட்டு ஊருக்கு அனுப்பாட்டேன் சவுதி அரேபியாவில்.
எப்படிடா ஏன் அப்படி வெட்டுறாங்க அப்படின்னு இந்திய நாட்டுக்கு வெட்டு இல்லைட்டா. என்னடா காரணம்னா இந்திய நாட்டுக்கு மட்டும் வெட்டு இல்லையா, எல்லா நாட்டுக்காரருக்கும் வெட்டு. ஆனா இந்திய நாட்டுக்கான மட்டும் அந்த தலைவெட்டு கிடையாது. என்ன காரணம்னா அந்த காலத்துல இந்திராந்தி அம்மை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒப்பந்தம். என் நாட்டு பிடிச்ச உங்க நாட்டுக்கு வேலைக்கு வந்து ஏதாவது தவறு செய்தால் அவனுடைய உயிர் இந்திய மண்ணில் போகணுமே தவிர அந்த அளவு மண்ணில் போகக்கூடாதுன்னு அப்போ ஒரு ஒப்பந்தம் எழுதி வாங்கியிருக்காங்க. மண் இந்த மண்ணு. நன்றி வணக்கம். விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக